ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உளுந்து வடை செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு ஆனியன், அரிசி மாவு 1½ ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சாப் பண்ண ஜிஞ்சர், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன். அண்ட் நான் நல்ல ஒரு 2 hours ஊற வச்சு கிரைண்டரில் ஃபைனாக அரைச்ச உளுந்து மாவு, சுத்தமான மரச்செக்கு, நல்லெண்ணெய். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு. ஓரளவு தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். ஆயில் சூடானதும் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிரைண்டரில் அரைச்சதுனால நமக்கு இந்த மாவை நல்லா அடித்து பிசையணும், மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையாக இருந்தால் சோடா உப்பு போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே போடுறதில்ல. பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வர சத்தம் கேட்குது. இருக்கட்டும், நல்லா காயட்டும். எஸ், இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன்.